ஹாய் ஹலோ மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி டேவோட மினி விலாக் தான். அதான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ மேக் பண்ணேன். என்னோட கண்ணாடி உடஞ்சிருச்சுங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 20 இயர்ஸாக ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். லாங் சைட்டு கண்ணாடி உடஞ்சிருச்சு. என் பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு கிளப்பும்போது அவன் கைப்பட்டு கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. போச்சுடா 1500 செலவுன்னு நினச்சிட்டு தான் அப்புறம் எடுத்துகிட்டு சரி புதுசாகவே கண்ணாடி வாங்கலான்ட்டு நம்ம கோயம்புத்தூரில் சாந்தி கீஸில் வந்து போய் வாங்கலான்னு போனேன். கோயம்புத்தூர் பீப்புளுக்கு தெரியும் சாந்தி கீஸில் வந்து என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே கண்ணாடி எல்லாமே வந்து விலை கம்மி தான், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் போயிட்டு வெயிட் பண்ணிவிட்டு கண்ணாடி கொடுத்துட்டா நீங்கள் புதுசு வாங்க வேணாம் இதுவே சர்வீஸ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு எனக்கு ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரூ மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் வந்து கேன்டீன் போனேன். சாந்தி கீஸ் கேன்டீன் ப்ரெட்டு 2 பேக்கெட் வாங்கிட்டேன். சாண்ட்விச் பண்ணலான்னு சொல்லிட்டு பையனுக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எனக்கும் ரொம்ப சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போ சாந்தி கேஸ் போனாலும் வந்துட்டு சாண்ட்விச் வாங்குறதுக்கு ப்ரெட்டு வாங்கிட்டு வந்துடுவேன், வீட் ப்ரெட்டு. அப்புறம் புதுசாக ஒரு ஐட்டம் இறக்கியிருந்தாங்க ப்ரெட் ரோலுன்னு சொல்லிட்டு. இப்போ வாங்கி சாப்பிட்லான்னு பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. உள்ளே வந்துட்டு பொட்டேட்டோ மசாலு, பொட்டேட்டோ பட்டாணி போட்ட மசாலா, அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டு காய்கறி வேறு இல்லை, பக்கத்தில் தான் வந்து ரிலையன்ஸ் மார்ட்டு. போன வாரம் சந்தைக்கு போகலை, திங்கக்கிழமை எங்கள் ஊரில் சந்தைக்கு போகலை. ஸோ காய்கறிஸ் எல்லாம் இல்லை, அதனால் போய் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். தேங்காய் என்னங்க இந்த விலை விற்கிது? எங்கள் ஊரில் தேங்காய் 36 ரூபா, சின்ன தேங்காவே 36 ரூபான்னு போட்டிருந்தாங்க. அவ்வளோ விலை. எங்கள் பக்கத்து கடையிலே கம்மியாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தேங்காய் வாங்கலை. வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன். மண்டே வரைக்கும் தேவையான வெஜிடபிள்ஸ் மட்டும் வாங்கிட்டேன். வெங்காயம் வந்து 45 ரூபா இன்னைக்கு ரேட்டு. தக்காளி விலை கம்மியாக தான் இருந்தது, 24 ரூபா. அப்புறம் காலிஃப்ளவர் வந்து ஒரு பீஸ் வந்து 22 ரூபா தான் போட்டிருந்தாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். தக்காளி ஒரு 1.5 கிலோ வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய் கொஞ்சம் குழம்புக்கு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு லெமன் வாங்கிட்டேன். லெமன் விலை கம்மியாக தான் இருந்தது. அப்புறம் லெமன் வாங்கிட்டேன். பீட்ரூட் விலையும் ரொம்ப கம்மியாக இருந்தது, வெறும் 20 ரூபா தான், 20 ரூபா தான் கிலோவே போட்டிருந்தாங்க. ஸோ பீட்ரூட் விலையெல்லாம் கம்மியாக இருந்தது. ஸோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த பக்கம் ஸ்டேஷ்னரியில் வந்துட்டு என் பையன் ரஃப் நோட் கேட்டான்னு சொல்லிட்டு ரஃப் நோட் வாங்கிட்டு வந்தேன். ஸ்கூலில் கேட்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சின்ன ப்ரஷ்ஷு, அப்புறம் அவனுக்கு வந்து ரஃப் நோட்டு, அப்புறம் வந்து சில்லி பவுடர் தேவைப்பட்டுச்சு, இதை மட்டும் வாங்கிட்டேன். இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. இந்த vlog பிடிச்சிருந்தா தமிழ் தேனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.